Hello guys, welcome to our channel Finland Tamil. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து LinkedIn பத்தின டாபிக் தான். LinkedInல நீங்க ஆல்ரெடி ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்களா? இல்ல LinkedInல நீங்க வந்துட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ண போறீங்க. நீங்க ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ண போறீங்களா? LinkedIn வந்து நீங்க ப்ரொஃபைல கம்ப்ளீட் ப்ரொஃபஷனலா நீங்க வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் கிடைக்கும். எனக்கு வந்துட்டு LinkedIn ப்ரொஃபைல நான் ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் ப்ரொஃபஷனலா நான் வச்சிருக்கேன். பிளஸ் நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட விசிபிலிட்டி வந்து நிறையவே இருந்திருக்கு. எனக்கு வந்துட்டு ரீசெண்ட் பீரியட்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜாப் கால்ஸ் பிளஸ் டென்ஸ் ஆஃப் ஜாப் ஆஃபர்ஸ்லாம் வந்திருக்கு. அதில் நான் பிக் பண்ணி தான் இந்த கம்பெனிக்கு நான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனோட இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். பிளஸ் நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க தொடர்ந்து இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ நான் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருக்கேன் என்னோட சேனல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் போய் நீங்க அந்த பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்க வாங்க. பிளஸ் அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். பிளஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்கும். நீங்க மறக்காம போய் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்க வாங்க. ஸோ இங்க நீங்க அந்த வீடியோவையும் இந்த வீடியோவை ஃபுல்லா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கக்கூடிய LinkedIn ப்ரொஃபைல் உங்களால கிரியேட் பண்ண முடியும். வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு அவர் சேனல் ஃபின்லாண்ட். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷனுமே இதுல இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய ஜாப் சர்ச் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஈவன் உங்களுக்கு அப்ராட்ல ஜாப் வாங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கூட இதுல மூலியமா கிடைக்கலாம். கிடைச்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ. வாங்க தொடர்ந்து கண்டினியூவா நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆஃப்டர் ப்ரொஃபைல் போட்டோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கில் தான். ஸோ நீங்க ஸ்கில்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஸ்கில்ஸ் ஆட் பண்ணணும். ஆட் ஸ்கில்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான நிறைய ஸ்கில்ஸ் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப ஜாவா டெவலப்பர் தான் சொல்லியிருக்கோம். ஸோ ஜாவா கமா ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ நீங்க ஒவ்வொன்றா என்டர் அடிக்கணும் ஸ்கில்ஸ்ல. இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஸ்கில்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே நிறைய ஆட் ஆயிருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ஸ் இங்க காட்டுது. ஸ்கில்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிலாம் காட்டும். ஸோ நீங்க உங்களுக்கு வேண்டியான நிறைய இது வந்து நீங்க ஆட் பண்ணலாம். இங்க உங்களுக்கு சஜஸ்டட் சிலது காட்டுது. அதை தவிர நீங்க வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ ஜாவாலேயே நீங்க வந்துட்டு ஜாவால நிறைய கோர் ஜாவா இருக்கும். சேவ் கொடுத்துக்கோங்க, ஆட் ஸ்கில் கொடுங்க. அது மாதிரி ஜாவால உங்களுக்கு நிறைய இருக்கும். நீங்க எது தேவையானமோ அது ரிலேட்டட் எல்லாமே நீங்க ஆட் பண்ணலாம். ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுங்க. ஸோ அப்பதான் உங்களுடைய விசிபிலிட்டி வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ இன்ஜினியரிங், ஸோ நான் ஒர்க் பண்ற ஃபீல்ட் வந்து ஆசிக் ஃபீல்ட். ஸோ நான் அதையும் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்காக நான் காட்டுறேன். ஆர்டிஎல் டிசைன்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க நிறைய வந்திருக்கும். ஸோ நான் அப் டு 8 ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நான் இங்க நிறைய ஸ்கில்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க வந்துட்டு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். டெமான்ஸ்ட்ரேட் ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இது வந்துட்டு ஒரு போகும். கன்சிடரிங் நியூ கேரியர் பிக் ரோல். ஸோ இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு டேக் அசஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க கொடுத்துருக்க ஸ்கில்ஸுக்கு ஒரு டெஸ்ட் இங்க காட்டும். சப்போஸ் நீங்க அந்த டெஸ்ட்டை நீங்க பாஸ் ஆனீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு டாப் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கில்ஸ்க்கான பேட்ச் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல்ல. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்க மறந்துடாதீங்க. நீங்க ஆல்ரெடி ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஸ்கில்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கில்ஸ் நீங்க கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணணும். ஸ்கில்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்துட்டு நல்லா காட்டும். அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு எந்த ஒரு போஸ்ட்டுமே நீங்க போட்டில்ல அப்படின்னா நீங்க அடிக்கடி போஸ்ட்டை வந்து ஏதாவது ஷேர் பண்ணலாம். நீங்க ஏதாவது போஸ்ட் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் இங்க காட்டும். கண்டிப்பா நீங்க என்ன நம்புங்க. நீங்க சப்போஸ் ஏதாவது போஸ்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த கிரியேட் பண்ற போஸ்ட் மூலியமா கூட உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். ஏன்னா உங்களுடைய போஸ்ட் ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ரொஃபைலும் ரீச் ஆகும். ஸோ ரிக்ரூட்டர்ஸும் ஹெச்ஆர்ஸும் உங்க ப்ரொஃபைல பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நீங்க இங்க வந்துட்டு போஸ்ட்ல ஏதாவது இன்டராக்ட் பண்ணுங்க. நீங்க இன்டராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு விசிபிலிட்டி வந்துட்டு அதிகமாவே இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் நான் இங்க வந்து ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா நீங்க எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு
உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஜாப் டைட்டில் அதெல்லாம் குடுத்ததுக்கு அப்புறமா, இங்க கீழ வந்தீங்கன்னா தெரியும். இங்க வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஸ்கில்ஸ் அப்படின்னு குடுக்க முடியும். நம்ம மேல அங்க ஆட் ஸ்கில்ஸ் குடுத்தோம் இல்லையா? அதே மாரி இங்கேயும் நம்ம வந்துட்டு ஆட் ஸ்கில்ஸ் குடுக்க முடியும். சோ இங்க நீங்க சர்ச் பண்ணி எவ்வளவு ஆப்ஷன்ஸ் குடுக்குறீங்களோ, அதுக்கேத்த மாரியும் உங்களுடைய ப்ரொஃபைலோடைய விசிபிலிட்டி ஜாஸ்தியாகும். இங்க ஆட் ஸ்கில்ஸ்ல நெறையவே குடுக்கலாம் நம்ம. எவ்வளவு குடுக்குறோமோ அவ்வளவு நமக்கு நல்லது. நம்மளோட ப்ரொஃபைல் வந்துட்டு ஹெச்ஆர்ஸ் சர்ச் பண்ணும்போது டாப்ல வந்து நிக்கும். ஸோ சப்போஸ் நீங்க வந்து பவர் பாயிண்ட்ல சூப்பரா இருக்கீங்க, பவர் பாயிண்ட் ஸ்கில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நீங்க அதை வந்துட்டு போடலாம். அதாவது எம்எஸ் ஸ்கில்ஸ், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு ஸ்கில்ஸ் வேணுமோ அவ்வளவு ஸ்கில்ஸ் நீங்க போடலாம். ஸோ வி ரெக்கமெண்ட் ஆடிங் அப் டு யுவர் டாப் 5 யூஸ்டு ஸ்கில்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. பட் நீங்க நிறைய போடலாம். நிறைய போட்டுட்டு எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாப்போ அதை வந்து நீங்க எப்பயுமே டாப்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் என்னன்னா மீடியா. ஸோ நீ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க வந்துட்டு ஜஸ்ட் ப்ரொஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணிருப்பீங்க. பட் ரெஸ்யூமே எங்கேயுமே உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல்ல ஆட் பண்ணிருக்க மாட்டீங்க. பட் நீங்க இங்க போயிட்டு ஆட் மீடியா அப்படின்னு கொடுக்கலாம். ஆட் மீடியான்னு கொடுக்கும்போது நீங்க டைரக்டா ஒரு டாக்குமெண்ட் எதையோ நீங்க அட்டாச் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு என்னுடைய ரெஸ்யூம் நான் வந்து ஆட் பண்றேன். ஸோ உங்களோட ஒரு டாக்குமெண்ட்டை கூட உங்களால ஆட் பண்ண முடியும். ஸோ தம்ப்நெயில் நம்ம எப்படி ஒரு வீடியோல யூடியூப் வீடியோல பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் காட்டுறது தம்ப்நெயிலோ அதே மாதிரி நம்மளுடைய ரெஸ்யூமோட தம்ப்நெயில் காட்டும். ஸோ நான் இங்க வந்துட்டு என்னோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ரெஸ்யூம் டைட்டில் இங்க போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ரெஸ்யூம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போறேன். ஸோ நான் இங்க என்ன கொடுக்குறேன்னா டோட்டல் 8+ இயர்ஸ் நீங்களும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷன்லயும் நல்ல இன்ஃபர்மேஷனா கொடுங்க. நீங்க என்ன மாதிரி டைப் ஆஃப் ஜாப நீங்க தேடுறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஆல்சோ கண்டிப்பா இங்க வந்து மறக்காம ஐ எம் லுக்கிங் ஃபார் அப்ராட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றத இங்க மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க வந்து அப்ராட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க ஆட் கொடுக்கும்போது இங்க சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிக்கும். ஸோ இங்க இங்க நான் கொடுத்துருக்கேன் ஐ எம் எஸ்ஓசி இன்ஜினியர் பேஷனேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு நீங்க கொடுத்துருக்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க வந்துட்டு நிக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களுடைய லிங்க்டினுடைய லுக்கே வந்துட்டு கொஞ்சம் புதுசா இருக்கும். நீங்க முன்னாடி வச்சிருந்த லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கும் இப்போ வச்சிருக்கிற லிங்க்டின் ப்ரொஃபைலுமே ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். ஸோ இங்க நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய இப்போ கரண்ட் லொகேஷன் என்ன ஒர்க் பண்றேன் அப்படின்றத இங்க கொடுத்திருக்கேன். அதை தவிர்த்து இங்க வந்துட்டு நான் என்ன டைப் ஆஃப் ஒர்க்கை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்றத கொடுத்திருக்கேன். பிளஸ் என்னோட ஸ்கில்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நான் இங்க தெளிவா கொடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஹெச்ஆர் வந்து நம்ம ப்ரொஃபைல பாக்குறாங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கில்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அவங்களோட ஸ்கில் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்றத இங்க டைரக்டா அவங்களால வெரிஃபை பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கும் சரி, அவங்க ரெக்ரூட்டர்ஸும் சரி. உங்களோட ப்ரொஃபைல்ஸ் வந்து ஐ விசிபிலிட்டியும் ஜாஸ்தி ஆகும். நம்மளோட ரெஸ்யூமோ இங்க இருக்கிறதுனால டைரக்டா வந்துட்டு உங்களை ஒவ்வொரு டைமும் கான்டாக்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபுல் ப்ரொஃபைலுமே அவங்களால ரீட் பண்ண முடியும். ஸோ ரெஸ்யூம் வந்து டைரக்டா இங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க ரெஸ்யூம் வந்துட்டு அவங்களால ஃபுல்லா பார்க்க முடியும். ஸோ அதோடைய ஸ்கில்ஸ் செட்ஸும் சரி, அவங்களோட ரிக்வயர்மெண்ட்டும் ஃபுல்லா மேட்ச் ஆகுதா அப்படின்றத அவங்களால பார்க்க முடியும். பார்த்துட்டு இங்க டைரக்டா வருவாங்க. நம்மளோட ஸ்கில்ஸ் கொடுத்திருந்தோம் இல்லையா, அதுல ஸ்கில்ஸ் நான் இங்க லிஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த லிங்க்ஸ் தான் இங்க காட்டுது. நீங்களும் எவ்வளவு ஸ்கில்ஸ் வேணுமோ முடியுமோ அவ்வளவு ஸ்கில்ஸ் நீங்க அப்டேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்க வந்து சம் டைப் ஆஃப் கம்பெனிஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, அந்த டைப் ஆஃப் கம்பெனிஸ் ஜாப் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு டைரக்டா போய் அந்த கம்பெனிஸை வந்துட்டு நீங்க சர்ச் பண்ணி அதை ஃபாலோ பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போ வந்து ட்விட்டர் அப்படின்ற கம்பெனி வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ட்விட்டர் நான் இங்க சர்ச் பண்ணேன்னா டைரக்டா ஃபாலோ வந்துடும். அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் அந்த கம்பெனியை வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ என்னோட ப்ரொஃபைல்குள்ள போனேன் அப்படின்னா இங்க ஷோ ஆல் கம்பெனிஸ்ல இப்போ ட்விட்டரும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ செட்டிங்ஸும் நீங்க மறக்காம பண்ணுங்க. அப்பதான் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஈவன் நான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் பண்ணியுமே என்னோட வந்து ஆல் ஸ்டார் காட்டல. பிகாஸ் நான் இங்க ஒன்றும் ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணல, ரைட் சம்மரியும் நான் ஆட் பண்ணல. ஸோ நீங்க வந்துட்டு இவ்வளவு நேரம் ஃபுல்லா நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். பட் ஆட் எ சம்மரி அப்படின்றத நம்ம ஒன்றும் ஆட் பண்ணல. ஸோ ஆட் சம்மரி அப்படின்னா இங்கேயும் மறக்காம ஐ எம் லுக்கிங் ஃபார் abroad opportunities அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் பார்க்கும்போதே இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும்.
ஸோ அபவுட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியறது ஐ எம் லுக்கிங் ஃபார் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எஸ்பெஷலி யூரோப் அப்படின்றத நான் போட்டிருக்கேன். பிளஸ் உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்க நீங்க தெளிவா ஆட் பண்ணலாம். கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ரொஃபஷனல் லிங்க்டின் ப்ரொஃபைலை நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத நான் இங்க தெளிவா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சோ ஃபார். நாம இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்திருக்கோம். நான் இதுக்கு அப்புறமா இங்க எப்படி ஜாப்ஸை சர்ச் பண்றது, அப்ளை பண்றது, அதுல எப்படி ஃபில்டர்ஸ் ஆட் பண்றது, அதுல எப்படி எஃபெக்டிவா நம்ம இருக்கிறது அப்படின்றத இன்ஃபர்மேஷன் நான் சிலதை நெக்ஸ்ட் பார்ட் 3 வீடியோல கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் உங்களோட சன்னோ டாட்டரோ யாரோ ஒருத்தர் வந்துட்டு இப்போ வந்து ஃபைனல் இயர்ல காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் கண்டிப்பா லிங்க்டின் ப்ரொஃபைல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க எப்படி லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் இந்த வீடியோல நான் தெளிவா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்கேன். அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இது. லைக் பண்ணுங்க, மறக்காம எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.